ஹாய் பிரீதி, குட் மார்னிங். உங்களோட காஃபி. ஆஹா சூப்பர்யா. சோ சண்டே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் சிஸ்டம் ரீசோர்ஸ் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி. என்ன அஸ்வத் காலையிலே காஃபி எல்லாம்? ஆனா எனக்கு ஒரு டவுட், இதுல சுகர் இல்லையே. ஏங்க உங்களுக்கு என்ன சுகரா? ஏய் என்னங்க யாரை பார்த்தாலும் உங்களுக்கு சுகரான்னு கேக்குறீங்க. இல்ல சுகர் இல்லையேன்னு கேட்டீங்களா? நான் சுகர் பேஷண்டோ நினைச்சேன். இல்லங்க சுகர்லாம் இல்ல. ஆக்சுவலி என்னன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி சக்கரை வியாதின்றது ஒரு காமனான ஒரு வியாதியான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா இப்ப யார்ட்டையாவது போய் வந்து சுகர் இல்ல அப்படின்னு சொன்னோன்னு வைங்களேன், ஆச்சரியமா பாக்குறாங்க. உங்களுக்கு சுகர் இல்லையா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இப்ப நீங்க எனக்கு கொடுத்தா மாதிரிதான் டீ கடையில போய் வந்து சுகர் இல்லாம கொடுங்க அப்படின்னு சொன்னா, ஏன் உங்களுக்கு சுகர் இருக்கான்னு டீ கடைக்காரன்னு கூட கேக்குறாரு. அதே மாதிரி நம்ம எங்கேயாவது வந்து ரொம்ப நேரம் அடிக்கடி வாஷ்ரூம் போயிட்டு வந்தோம்னு வைங்களேன், சுத்தி இருக்கிற ஆஃபீஸ் மேட்ச் எல்லாம் குறுகுறுன்னு பாக்குறாங்க, ஒருவேளை எனக்கு சுகர் வந்திருக்குமோ அப்படின்னு சந்தேகமா பாக்குறாங்க. அது இந்த கிளைமேட், அப்படி ஒரு சில் கிளைமேட்ல இதெல்லாம் நடக்கதானே செய்யும். அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணி வெயிட் ஏத்தி இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணா திடீர்னு வெயிட் குறையுது, வெயிட் ஏறுது, சக்கரை வியாதி வந்துருச்சாமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒருத்தங்க கஷ்டப்பட்டு எது பண்ணாலும் அது வந்து சுகரா அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்றாங்க. ஏன் இவ்வளோ நேரம் இப்போ நான் மொக்க போட்டேன்ல, இப்போ கூட உங்களுக்கு மனசுக்குள்ள தோணி இருக்கும் சுகர் பேஷண்ட்ரா முடியலடா, அந்த ஜோக் ஞாபகத்துக்கு வருதா? ஸோ எதை பண்ணாலும் சக்கரை வியாதியோட மக்கள் இப்போ ரிலேட் பண்ணிக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. ஏன்னா வந்து இந்த நீரிழிவு நோய் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப காமனான ஒரு வியாதியா வந்து இந்தியாவில் வந்து பயங்கரமா மாறிட்டே இருக்கு. ஏன்னா வந்து முன்னாடி வந்து 50s 60s கிட்ஸுக்குலாம் வந்து இல்லை இந்த சர்க்கரை நோய் அப்படின்ற பாதிப்புலாம் அங்கங்கே இருக்கும். ஆனால் இப்போ வந்து 90s கிட்ஸ் 2K கிட்ஸுக்கு எல்லாமே வந்து சர்க்கரை நோய் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப காமனாக மாறிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ இதனால சர்க்கரை நோய் குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே இன்டர்நேஷனல் டயபிட்டிஸ் ஃபெடரேஷன் வந்து ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 14 அன்னைக்கு உலக நீரிழிவு நோய் தினத்தை வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. சோ ஒவ்வொரு ஆண்டும் இதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு தீமும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி 2024 உடைய தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டயபிட்டிஸ் அண்ட் வெல்பீயிங். அதாவது இதோடைய முக்கியமான நோக்கமே வந்து பிரேக்கிங் த பேரியர்ஸ் அண்ட் பிரிட்ஜிங் த கேப்ஸ். சோ எல்லாருக்குமே வந்து நீரிழிவு நோய் குறித்த ஒரு விழிப்புணர்வு வேணும். அண்ட் அது மட்டும் இல்லாம நீரிழிவு நோய்க்கான சிகிச்சை முறைகள்ல சரியான அணுகல் தேவை. அண்ட் அதே மாதிரி அவங்களுடைய வாழ்வை வந்து நல்லபடியா மாத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆதரவு தேவை அண்ட் வாய்ப்பும் வந்து ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த தீமை வந்து கடைபிடிச்சிருக்காங்க இந்த வருஷம். சோ நம்மளுக்குமே வந்து நீரிழிவு நோய் குறித்த பலவிதமான சந்தேகங்கள்லாம் இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்னா ஒருத்தரால மட்டும் தான் முடியும். அவர் தான் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சோ லெட்ஸ் வெல்கம் பிரபலமான அனுபவம் வாய்ந்த நீரிழிவு நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் பாலாஜி அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். வெரி சாரி, உங்களுக்கு இல்லாம நாங்க மட்டும் காஃபி குடிச்சிட்டு இருக்கோம். அதனால நாங்க இப்ப வச்சிருக்கோம். ஷோ முடிச்ச உடனே நம்ம வந்து சூப்பரா வந்து காஃபி குடிக்கலாம் டாக்டர். ஸோ டாக்டர், இன்னைக்கு நவம்பர் 14 உலக நீரிழிவு தினமா வந்து கடைபிடிக்கப்படுற நாள். ஸோ இந்த நாளில் உங்களோட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட்டை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது, கரெக்டாக வந்திருக்கீங்க. ஸோ இந்த வருஷத்தோட தீமே வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்ஸ் அண்ட் வெல்பீயிங். ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து டாக்டர்? டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டயபெட்டிஸ் தாக்கத்தை குறைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வழி உண்டோ அதை நம்ம பண்ணணும். ரெண்டாவது விழிப்புணர்ச்சி அதிகம் பண்ணணும். மூணாவது எல்லா தரம் உள்ள மக்களுக்கும் உலக அளவில் தரமான ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும். அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கை தரனும் உயர்த்தணும். அவங்க உயிர் வாழ்கிறது இது எல்லாமே மற்றவங்கள போல் நம்ம தாதுவாக கொண்டு வரணும். ஸோ இதை தான் அவங்க எல்லாம் சொல்கிறாங்க. அதனால் அவங்க சொல்கிறது என்னன்னா, டயபெட்டிஸ் பேஷண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ நம்ம கிளினிக்குக்கோ ஹாஸ்பிட்டலுக்கோ வரும்போது அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை இருந்ததுன்னா அவங்க கேட்குற முதல் கேள்வி என்னன்னா, என் பையனுக்கு வருமா டாக்டர், இல்லை என் பொண்ணுக்கு வருமா டாக்டர், வராமல் இருக்க நான் என்ன பண்ணணும்? ஏன்னா அவங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டயபெட்டிஸில் உலக அளவில் 2 டைப் மெயினாக இருக்குது. இதில் ஒன்று வந்து டைப் 1 டயபெட்டிஸ். இதில் வந்து நம்ம கணையத்தில் இன்சுலின் சுத்தமாக சுரக்காது, அதனால் இவங்களுக்கு இன்சுலின் தான் போடணும். இது வந்து பரம்பரைத்தன்மை கிடையாது. ஸோ இதை ஸ்பொராடிக்னு சொல்லுவோம். ஆனால் டைப் 2 டயபெட்டிஸ் தான் அதிக அளவில் காணப்படும். இந்த டைப் 2 டயபெட்டிஸ்க்கு பரம்பரைத்தன்மை உண்டு. அப்பா ஒருத்தங்களுக்கு இருந்தால் 50லேருந்து 70% வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பா அம்மா 2 பேர்த்துக்குமே இருந்ததுன்னா ஒரு 70லேருந்து 90% வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதில் முக்கியமாக என்ன தெரியணுன்னா, இப்போ ஒருத்தங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு சர்க்கரை இருந்ததுன்னா அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ வரணும்னு கட்டாயம் இல்லை. அந்த பரம்பரைத்தன்மை இருந்து அவங்கள பழக்க வழக்கங்கள் சுற்றுப்புற சூழ்நிலையும் 2ம் சேர்ந்து அமையும் போது தான் நம்மளுக்கு இந்த சர்க்கரை நோய் வெளிப்படுது. ஸோ அதனால தான் நீங்கள் 1960 1970 வந்து கம்மியாக இருக்குது, 2000 வந்து ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா
அந்த பரம்பரை தன்மை இருந்திருக்கும், அப்பவும் இருக்குது இப்போவும் இருக்குது. ஆனால் இப்போ பழக்க வழக்கங்கள் நம்மளுக்கு அதுக்கு தேவைப்படுற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் இப்போ ஒருத்தங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை நோய் இருந்தாலும் அந்த பசங்களுக்கோ பொண்ணுக்கோ வராமல் இருக்கணும்னா நம்ம வந்து பண்ண வேண்டியது முக்கியமாக உணவு கட்டுப்பாடு. உணவு கட்டுப்பாடுனா ஆரம்பத்துலேருந்தே பட்னி இருக்கிறது இல்லை, தேவையான நல்ல உணவு பழக்கங்கள், உடற்பயிற்சி, முக்கியமாக நம்ம உயரத்துக்கு ஏற்ற எடை, அதிகமான மன உளைச்சல், இதெல்லாம் இல்லாமல் அந்த குழந்தைங்களோ பொண்ணுங்களோ வளர்ந்தாங்கன்னா சர்க்கரை நோய் அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் கம்மி. அப்படி இருந்தாலும் ஒரு 15-20 வருஷம் தள்ளி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ்னு எடுத்தோம்னா 30 வயசுக்கு முதல்ல 40 வயசுக்கு மேலேன்னு சொன்னாங்க, அப்புறம் 30 வயசுக்கு மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா 20 வயசுக்கு கீழேயே டைப் 2 டயபெட்டிஸ் வருது. ஸோ அவங்க எல்லாம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எடை அதிகமாக உள்ளவங்களாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் தாக்கத்தை குறைக்கணுன்னா ஃபஸ்ட்டு பரம்பரை தன்மை இருந்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பழக்க வழக்கங்களை நல்லா வச்சுருந்தாங்கலாம் வராமல் தடுக்கலாம், இல்லைன்னா தள்ளி போடலாம். அண்ட் டாக்டர், இப்போ நீங்க சொல்லியிருந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து டயபெட்டிஸ்ன்றது ஒரு காமனான ஒரு வியாதியா வந்து மாறிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான பரிசோதனை முறைகள்ல முன்னேற்றங்கள் வந்திருக்குன்றத சொல்லுங்க. அண்ட் என்ன மாதிரியான நீரிழிவு நோயாளிகளுக்கு என்ன மாதிரியான பரிசோதனை முறைகள் வந்து மேற்கொள்ளலாம்? அஸ்வத், நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னது என்னன்னா நீங்க நோயாளிங்கிறீங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நோயே கிடையாது, இது வந்து ஒரு குறைபாடு. குறைபாடுனா டிசார்டர். அவங்க டாக்டர் எல்லாருமே வந்து டக்குன்னு நீரிழிவுல ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து நோயாளினே சொல்லக்கூடாது. சரி, அவங்கள வந்து அவங்க ஒரு குறைபாடு தான், அவங்க அது ஒரு டிசார்டர். ஸோ அதனால இது வந்து ஒட்டுறதோ தொத்துறதோ கிடையாது. ஸோ இது வந்து டிசார்டருங்கனால என்ன பண்ண முடியும், நம்மளால இதை கட்டுப்படுத்த தான் முடியும், குணப்படுத்த முடியாது. ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு ஸ்டிக்மா மாதிரி இருக்குது, ஒரு கூச்சம் இருக்குது, அவங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குன்னு வெளியில் சொல்கிறதுக்கு. அந்த மாதிரி தேவையில்லை. ஏன்னா இது வந்து குறைபாடு. இப்போ நீங்கள் அவங்க தட்டில் சாப்பிட்டா அடுத்தவங்களுக்கு வரப்போகிறது இல்லை. ஸோ இது டிசார்டர் அவங்ககிட்ட இருக்கும். ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு அது இருக்கா இல்லையான்னு தெரியணுன்னா அந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம், இது வந்து குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்டு தான். அதாவது என்ன பண்ணணும்னா அவங்கள வந்து ஓவர் நைட் ஃபாஸ்டிங் வெறும் வயிற்றில் இருந்துட்டு காலையில் வந்து ஃபஸ்ட்டு வெறும் வயிற்றில் ஒரு ரத்தம் கொடுத்துட்டு அப்புறம் வந்து 75 கிராம் குளுக்கோஸ் கொடுத்து 2 மணி நேரம் கழித்து டெஸ்ட் எடுக்கணும். இதில் நம்மளுக்கு 3 விஷயம் தெரியும் அதோட அளவை பார்த்தோம்னா. இப்போ வெறும் வயிற்றில் 100க்குள்ளே இருந்ததுன்னா குளுக்கோஸ் கொடுத்து 2 மணி நேரம் கழித்து 140 கீழே இருந்ததுன்னா அவங்களுக்கு சர்க்கரை நோய் இல்லை. ஃபாஸ்டிங்கில் 100 வெறும் வயிற்றில் சாப்பிட்டு அந்த குளுக்கோஸ் கொடுத்து 2 மணி நேரம் கழிச்சு 140. அதே மாதிரி குளுக்கோஸ் கொடுத்து அவங்களோட அளவு வெறும் வயிற்றில் 126 இருந்ததுன்னா சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் அந்த குளுக்கோஸ் சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் 200க்கு மேலே இருந்ததுன்னா அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குதுன்னு அர்த்தம். மூணாவது ஒன்று பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு 100, அப்புறம் 126 வெறும் வயிற்றில் சொன்னேன், இங்கே 140 சொன்னேன், அப்புறம் 200 போனேன். அதில் நடுவில் 100லேருந்து 125 வெறும் வயிற்றில் ஒரு வேல்யூ இருக்குது. 2 மணி நேரம் குளுக்கோஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா 140லேருந்து 199 வரைக்கும் ஒரு வேல்யூ நடுவில் இருக்குது. இந்த 2 வேல்யூ வந்து இருந்ததுன்னா இதை தான் ஆரம்ப கால சர்க்கரை நோயின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ப்ரீ டயபெட்டிஸ்னு சொல்லுவோம். இந்த ப்ரீ டயபெட்டிஸ் வந்து வெறும் வயிற்றில் வண்டி இருக்கலாம், சாப்பிட்டதுக்கு அப்புறமும் இருக்கலாம். இப்போ வெறும் வயிற்றில் வண்டி இருந்ததுன்னா இது ஐஎஃப்ஜின்னு சொல்லுவோம், அதாவது இம்பேர்ட் ஃபாஸ்டிங் குளுக்கோஸ். சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் கழிச்சு தான் அது இருந்தது, அந்த குளுக்கோஸ் கொடுத்துட்டு வெறும் வயிற்றில் சரியாக இருந்ததுன்னா அது இம்பேர்ட் குளுக்கோஸ் டாலரன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜிடிடி பண்ணுறதுனால இப்போ நான் சொன்ன மாதிரி 3 விஷயம். 1 சர்க்கரை நோய் இருக்கா இல்லையா, இல்லை. 2வது ஆரம்ப கால சர்க்கரை நோய். 3வது சர்க்கரை நோய். ஸோ நீங்கள் வேறு எந்த டெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு இந்த 3 விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே டாக்டர், இப்போ சம்டைம்ஸ் வந்து பின்னால் குத்திட்டு ஒரு டக்குன்னு ரேப்பிடாக ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க, அது வந்து கண்ட்ரோலுக்கு பார்க்கலாமே தவிர இந்த குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் சுகர் இருக்கா இல்லையாங்கிறத பார்க்குறதுக்கு தான். ஒன்ஸ் உங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் இருந்தால் திருப்பி நீங்கள் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்டு பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஆரம்ப கால சர்க்கரை நோய் இருக்குன்னு ஐஎஃப்ஜி ஐஜிடி இருந்ததுன்னா நீங்கள் அந்த குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அதிலேருந்து நீங்கள் அது மதில் மேல் போன மாதிரி எந்த பக்கம் தாவறீங்கன்னு. அது வந்து சுகருக்கும் போகலாம், நார்மலுக்கும் போகலாம். இப்போ நிறைய ரிவர்சல்னு பேசுகிறோம் இல்லையா, ரிவர்சல்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜில் தான் பாசிபிள் ரொம்ப. ஸோ டயபெட்டிஸ் வந்ததுக்கப்புறம் அது ரொம்ப கடினம் பண்ணுறது. ஆனால் ப்ரீ டயபெட்டிஸில் ரிவர்சல் இஸ் பாசிபிள்.
ஸோ அந்த ப்ரீ டயபெட்டிஸ்லேருந்து நான் வேல்யூ சொன்னேன் இல்லையா, இப்போ 125 இருக்குது, 126 போட்டுச்சுன்னா 200க்கு மார்னிங் சாப்பிட்டதுக்கப்புறம் 200க்குள்ளே இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ அந்த வேல்யூ வந்து 100க்குள்ளே போதா, அதே மாதிரி 126 போதா, இல்லை 100லேருந்து 125க்குள்ளே இருக்குதாங்கிறது பார்க்குறதுக்கும், அதே மாதிரி குளுக்கோஸ் டெஸ்ட்டில் சாப்பிட்டதுக்கப்புறம் வேல்யூஸ் குறையுதா கூடுதான்னு பார்க்குறதுக்கு நம்ம குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் பண்ணணும். அதாவது ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ் இருக்கவங்களுக்கு சீரியலாக வேணால் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இது வந்து குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் பண்ணி அவங்க வந்து நார்மலாக அதே லெவலில் இருக்கிறாங்களா, ரிவர்சல் ஆகிட்டாங்களா, இல்லை டயபெட்டிஸ் போயிட்டாங்களான்னு பார்க்கலாம். ஆனால் ஒன்ஸ் உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துடுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு வாட்டி குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்டில் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. அஸ்வத் நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் வேணால் குத்தி உங்கள் சுகர் கண்ட்ரோல் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். அது கூட அன்றாட கண்ட்ரோல் தான், பட் பூர்ணமான கண்ட்ரோல்னா HbA1c சில பேருக்கு வந்து லோ சுகர் இருக்கும், ஹை சுகர் இருக்கும். ஸோ இதுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது லோ சுகர் ஹை சுகர்ன்றதை பற்றி சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ வந்து இப்போ லோ சுகர் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸை வந்து எப்படி கையாளணும் அவங்க வீட்டில் இருக்கவங்க? சுகரில் எடுத்துக்கிட்டோம்னா 2 தான். ஒன்று ஹைப்பர் கிளைசீமியா. ஹைப்பர் கிளைசீமியானா அளவுக்கு அதிகமான பிளட் சுகர், ரத்தத்தில் அதிகமான சர்க்கரை அளவு. ஓகே. இது சாதாரணமாக யாருக்கு வரும்னா ஒரு சர்க்கரை பேஷண்ட்டு சரியாக அவங்க மருந்து எடுத்துக்கல, உணவு கட்டுப்பாடு கிடையாது, உடற்பயிற்சி கிடையாது, மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறது கிடையாது, சாப்பாடில் எல்லாம் நல்லா சாப்பிட்றாங்க, தீபாவளி வருது நல்லா கொண்டாடிடுறாங்கன்னு வைங்க, அப்போது சுகர் அவங்களுக்கு அதிகமாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சான்ஸ் 400 500. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப் 2 டயபெட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னா சர்க்கரை அளவு வச்சு ஒருத்தங்களுக்கு அவங்களுக்கு உடலில் வந்து எந்த ஒரு அறிகுறிகளும் தெரியாமல் போகலாம். சில பேர்த்துக்கு 250லேயே வந்து மயக்கம் வரலாம், தலை சுற்றலாம், நீர் அதிகமாக போகலாம், பசி அதிகமாக எடுக்கலாம். இந்த மாதிரி அறிகுறிகள் அதிகமான சர்க்கரை இருக்கும்போது வரும். சில பேர்த்துக்கு 400 போனாலும் ஒன்றுமே வராது. ஸோ அதனால் ஹை சுகராக இருக்கணும்னு பார்க்கணுன்னா நம்ம ஒரு அட்லீஸ்ட் அந்த டைமுக்கு ஒரு குளுக்கோஸ் டெஸ்ட் பண்ணி குளுக்கோமீட்டரில் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். ஒரு அறிகுறியை வச்சுட்டு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். 2வது நம்ம வந்து ஹைப்போகிளைசீமியா. ஹைப்போகிளைசீமியானா தாழ்வு சர்க்கரை நிலை. இந்த தாழ்வு சர்க்கரை நிலை எப்போ ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் இருக்கவங்க மாத்திரை மருந்துகளை எடுத்துகிட்டு இருக்காங்க, ஆனால் ரொம்ப நாள் ஆகி டாக்டரை போய் பார்க்கல, சர்க்கரை அளவை செக் பண்ணலை, சில சமயம் சாப்பாடு சரியாக இருக்காது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஜுரமோ வந்து இல்லை ஒரு வாந்தியோ இல்லை பேதியோ அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் சர்க்கரை குறையும். சாப்பாடு நெடுநேரம் விட்டாங்கன்னா காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி தாழ்வு சர்க்கரை நிலை வரலாம். தாழ்வு சர்க்கரை நிலை வந்தால் உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமான பசி எடுக்கும், நடுக்கம் ஏற்படும், உடலெல்லாம் வேர்வை கொட்டும், மயக்கம் அடையலாம், சில பேர்த்துக்கு ஃபிட்ஸு கூட வரலாம். அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அறிகுறிகள் கொடுக்காது. சில பேர் அப்படியே ஒன்றுமே பேசாமல் உக்காந்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு மாறுபடும். அதே மாதிரி சர்க்கரை நிலை தாழ்வாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணுன்னா நம்ம ரத்தம் பரிசோதனை பண்ணி பார்த்து 70க்கு கீழே இருந்ததுன்னா தாழ்வு சர்க்கரை நிலை ஹைப்போகிளைசீமியா. இந்த ஹைப்போகிளைசீமியா வந்த உடனே ஆனால் அவங்க பண்ணுற சேஷ்டைகள் நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். நான் உடனே அவங்களுக்கு ஏதாவது சர்க்கரை தண்ணியோ வாயில் ஊற்றிட்டு இல்லைன்னா சாப்பிட ஏதாவது கொடுத்தீங்கன்னா 5 நிமிஷம் 2 நிமிஷம் உடனே உட்காந்துருவாங்க. பட் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போகிளைசீமியா எல்லாமே ஒருத்தங்க சீராக அவங்களோட உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, அவங்களோட மருந்து மாத்திரைகள், டாக்டருக்கு போக வேண்டிய செக்கப் இதெல்லாம் ரெகுலராக இருந்ததுன்னா வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. எப்போ நம்ம அதை வந்து சரியாக பண்ணிக்காமல் விடுறோமோ அப்போ அதிகமான நிலைக்கும் போகிற சான்ஸ் இருக்குது, தாழ்வு நிலைக்கும் போக சான்ஸ். ஸோ டாக்டர், நீரிழிவு குறைபாடு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கண்டுக்காமல் இருக்காங்கன்னு வைங்களேன், அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி போகும்? ஏன்னா ஒரு சில பேர் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அஃபெக்ட் பண்ணுங்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளட் எல்லாம் வந்து அது கிளாட் ஆகாது, ரத்தம் வந்துகிட்டே இருக்கீங்க அடிப்பட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன மாதிரியான உறுப்புகள் பாதிப்பு ஏற்படும் கண்டுக்காம விட்டா? முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா சர்க்கரை நோயாளின்னு சொல்கிறேன், குறைபாடு இருக்கவங்க வந்து ஃபஸ்ட்டு பயப்படக்கூடாது. இந்த பின் விளைவுகள்ங்கிறது சர்க்கரை நோயில் ஏற்படும். ஏன் ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கலைன்னா ஏற்படும். நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி இருந்து நம்ம சுகரை ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோலில் வச்சுருந்தோம்னா பின் விளைவுகள் வராது. இது வந்து நம்மளுக்கு ஒரு ரூல் கிடையாது. சர்க்கரை நிறையா பேர் அதான் பயப்படுறாங்க. நான் தான் தெளிவாக சொல்கிறேன், சர்க்கரை வந்துட்டா
பின்விளைவுகள் வருங்கிறதே கிடையாது. இப்போ 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் சர்க்கரை நோய் இருக்கவங்கெல்லாம் 1% பின்விளைவுகள் கூட இல்லாமல் இருக்கிறாங்க. நம்ம சர்க்கரையை எப்படி வச்சுருக்கிறோமோ கட்டுப்பாட்டில் நல்லா வச்சுருந்தோம்னா அவங்களுக்கு பின்விளைவுகள் வராது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பின்விளைவுகள்ங்கிறது நம்மளா பண்ணிக்கிறது தானே தவிர தானாக வர்றது கிடையாது. நம்மளா எப்போ பண்ணிக்குவோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சர்க்கரை நோய் இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை பற்றி நம்ம கொஞ்சம் கூட கவலைப்படாமல், அதோட அளவை கட்டுப்படுத்தாமல், அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணாமல், என்னென்ன பண்ணக்கூடாதோ அதெல்லாம் நம்ம பண்ணும்போது தான் நம்மளுக்கு பின்விளைவுகள் ஏற்படும். டாக்டர், இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து சர்க்கரை நோய் வராமல் இருக்கிறதுக்கு இந்த தடுக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் ப்ரிகாஷனரியாக நம்ம பண்ணுவோம்ல டாக்டர், அதுக்கு வந்து சர்க்கரை நோய் மருத்துவத்தில் என்ன மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இப்போ வந்துருக்கு? அட்வான்ஸ்மெண்ட்னு நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா ப்ரிவென்ஷன்னு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக லைஃப் ஸ்டைல் தான். நான் முதல்ல ஆரம்பத்துலேயே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி, இப்போ உங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்தது, பரம்பரைத்தன்மை இருந்ததுன்னா இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வராமல் தடுக்கிறதுக்கு வந்து லைஃப் ஸ்டைல். அந்த அணுகுமுறைன்னு பார்த்தா இப்போ மாத்திரைகளில் நிறையா புது விஷயங்கள் வந்திருக்கு. நிறையா டைப் மாத்திரைகள் பார்த்திங்கன்னா சிறுநீர் வழியாக குளுக்கோஸை வெளியில் தள்ளுற மாதிரி மாத்திரைகள் இருக்குது. அதே மாதிரி ஜிஎல்பி அனலாக்ஸ்னு சில ஊசிகள் இருக்குது, மாத்திரைகள் இருக்குது. இது வேறு வழியாக போய் உங்களோட சர்க்கரையை குறைக்கும். இந்த மாதிரி பல முன்னேற்றங்கள் இருக்குது. இப்போது நம்மளோட சர்க்கரை அளவு ஏறுதா இறங்குதான்னு பார்க்கணுமா, இல்லை சில பேர்த்துக்கு தாழ்வு நிலை அதிகமான நிலை இருந்ததுன்னா ஃப்ளாஷ் குளுக்கோஸ் மானிட்டரிங்னு இருக்குது. அது சின்ன பேட்ச் மாதிரி இங்கே வச்சுடுவாங்க ஷோல்டரில். அது நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அந்த மாதிரி டைமுக்கு ஏற்ப நம்மளுக்கு வந்து அந்த குளுக்கோஸை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அது ஒரு ரீடர் இருக்கும், அதை வச்சு பார்த்துக்கலாம். அதை வச்சு நம்மளோட டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டைப் 1 டயபெட்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பேன்க்ரியாஸ்ன்னு இருக்குது, வேறு இன்சுலின் பம்ப் இருக்குது. அதை பம்பை பொருத்திட்டோம்னா அதே நம்மளுக்கு வந்து இன்சுலின் அளவு அதே மாதிரி அதே செக் பண்ணி அதே இன்சுலினை கொடுத்துரும். இந்த மாதிரி அணுகுமுறைகள்ங்கிறது நவீன முறைகள் இருக்குது. இந்த நவீன முறைகள்னால் நவீன சிகிச்சைனால் ரெகுலர் சிகிச்சை பயன்படாதுங்கிறது கிடையாது. யாருக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி. இப்போ ஜனவரி பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வரப்போகிற இன்சுலின் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி அது ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வர இன்சுலின்னா தினம் போடுற இன்சுலின் எல்லாம் போடக்கூடாதுங்கிறது கிடையாது. யாருக்கு அது பொருந்துமோ அவங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே டாக்டர், ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எப்போவுமே எல்லாருக்குள்ளுமே சர்க்கரை வியாதினாலே ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் இருந்துச்சு. வந்துட்டு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நமக்கு இருக்கா இல்லையா, அதை எப்படி டயக்னைஸ் பண்ணணும், நிறைய டவுட்ஸ் இருந்தது. அது எல்லாத்துக்கும் இன்னைக்கு தெளிவான விளக்கம் மக்களுக்கு கிடைச்சிருக்கோம், அதுவும் ஃபேமஸான டயபெட்டாலஜிஸ்ட் கிட்ட இருந்து. ஸோ டாக்டர், டேக் ஹோம் அட்வைஸா நம்ம ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் எப்பவும் சொல்கிறது என்னன்னா, சர்க்கரை நோய் வந்துச்சுன்னா பயப்படாதீங்க, இடிஞ்சு போயிடாதீங்க. அதுதான் எண்ட் ஆஃப் லைஃப்னு நினச்சிடாதீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆல்மோஸ்ட் 18 to 20% வந்து சர்க்கரை நோய் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 1லேருந்து 7 பேர் 1லேருந்து 5 பேர்த்துக்கு சர்க்கரை இருக்குது. ஒரு ஃபேமிலியில் யாருக்காவது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து நம்ம ஒரு வாழ்க்கை முறையாக ஏற்றுக்கிட்டு நம்ம அதை சரியாக வச்சுக்கணுமே தவிர இதனால் நம்மளுக்கு கண்ணு போயிடுமோ, கால் போயிடுமோ, கிட்னி போயிடுமோன்னு பயப்பட வேண்டியதில்லை. அதான் அதை வந்து நம்ம கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. அது நம்ம இருக்கோ இல்லையாங்கிற மாதிரி நீங்கள் இப்போ விட்டாமல் ஓரளவுக்கு அப்பப்போ பார்த்து அதை நீங்கள் நல்லா சரியாக வச்சுக்கிட்டோம்னா சர்க்கரை நோயினால் எந்த பின் விளைவுகளும் வராது. அதே மாதிரி பெண் குழந்தைகள்னால் நிறைய பேர் பயப்படுறாங்க, அவங்களுக்கு நாளைக்கு ஃபேமிலி லைஃப்பில் ஈடு பண்ண முடியுமா, குழந்தை பிறக்குமா, இதெல்லாம் எதுவுமே பிரச்சனை கிடையாது. அவங்க சர்க்கரை நோய் நல்லா கண்ட்ரோலில் இருந்ததுன்னா நார்மலில் இருக்கவங்களுக்கும் சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதனால தைரியமாக இருங்க. சூப்பர் டாக்டர். ஸோ ஒவ்வொரு ஆண்டுமே வந்து நவம்பர் 14 வந்து உலக நீரிழிவு நோய் விழிப்புணர்வு தினமா இருக்கு. ஸோ உலகம் முழுக்க பல்வேறு இடங்கள்ல வந்து பல நிகழ்ச்சிகள் மூலியமா விழிப்புணர்வை வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்து நீங்க நிறைய முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸா இருந்திருக்கும் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் டாக்டர். ரொம்ப நன்றி. தேங்க்யூ அஸ்வத், தேங்க்யூ. அண்ட் டாக்டர், நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்த மாதிரி ஷோ முடிவில் வந்து நம்ம காஃபி குடிக்கலான்னு. ஸோ உங்களுக்காக லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஆம்பு டாக்டர். இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில அனுபவம் வாய்ந்த நீரிழிவு நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் வி பாலாஜி அவர்கள் கலந்துகிட்டு நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துகிட்டாரு. கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். சோ இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில நாங்க உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்வத் மற்றும் பிரீத்தி.